இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் மட்டுமே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க. ஹலோ ட்ரேடர்ஸ். ஸோ அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் தமிழ் ஸ்டாக், நான் சுந்தர். ஸோ நம்மளுடைய யூடியூப் ரெகுலராக பார்க்கக்கூடிய மெம்பர்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கான மார்க்கெட் எந்த அளவுக்கு ஒரு பையருக்கான மார்க்கெட்டாக இருந்திருக்கு அப்படின்னு. ஸோ அட் தி சேம் டைம் புதுசாக அந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வந்து குறைஞ்சது ஒரு மாதம் 2 மாதமாவது கண்டினியூஸ் இந்த வீடியோ பாருங்கள். ஸோ அப்படி பார்க்கும்போது மட்டும்தான் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, எதை வச்சு நம்ம மார்க்கெட் இந்த அளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு புரியும். இதில் எந்த விதமான ஒளிவு மறைவும் கண்டிப்பாக இருக்க போகிறதில்ல. ஸோ ஒரு 1 மந்த் 2 மந்த் கண்டினியூஸ் நீங்களே பார்த்துட்டீங்கனாலே உங்களாலையும் மார்க்கெட் வந்து ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அதில் எந்த விதமான டவுட்டும் வேண்டாம். ஓகே, இப்போ வழக்கம் போல் நம்ம மார்னிங் என்ன சொல்லியிருந்தோம், தென் ஈவினிங் என்ன மாதிரி ப்ராபபிலிட்டி நடந்துக்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம். குட் மார்னிங் ஆல். ஸோ இன்றைக்கி சென்செக்ஸ் எக்ஸ்பெரினால எல்லாருமே ஒரு ஈகரான வெயிட்டிங்கில் இருப்பீங்க, எந்த மாதிரி ஒரு ப்ராபபிலிட்டிஸ் இருக்க போகுது அப்படின்னு. ஸோ இந்த வீடியோ முடியும் போது நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ மார்க்கெட்டோட நிஃப்டி நேற்று வந்து ஒன்னோட ஓபிஸும் டேப் பண்ணி பாட்டியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ மார்க்கெட் ட்ரெண்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸுக்கு லோயர் ஹை லோயர் லோ ஃபார்மேஷனில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ லோயர் லோ லோயர் ஹை ஃபார்மேஷனில் இருக்குது. ஸோ இது நேற்றோட ஹை பாயிண்ட், நேற்றோட லோ பாயிண்ட், நேற்றோட ஸ்விங் ஹை, நேற்றோட ஸ்விங் லோ. இதுதான் ப்ரீவியஸ் இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் மேஜரான ஒரு மொமெண்டம் கிடைக்கக்கூடிய இடங்கள். ஓகேங்களா? ஸோ அப்போது ஒரு 1 ஹவரோட ஓபிசோன் மார்க்கெட் டேப் பண்ணனால 1 ஹவர் ட்ரெண்டு புல்லிஷ் இருந்ததுனால மார்க்கெட் தாராளமாக என்ன பண்ணலாம், மேலே அப்படிங்கிறது போகலாம். ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம், மேலே போகும்போது இந்த 1 ஹவரோட சார்ட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இந்த ஹையிலிருந்து இந்த லோ வரைக்கும் நீங்கள் ஃபிபனாச்சி போட்டிங்கன்னா இதில் வரக்கூடிய 0.5 0.6 அப்படிங்கிறது தான் இதோட இமிடியட் டார்கெட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஆனால் இந்த பிளேசஸ்க்கு மார்க்கெட் போகிறதுக்கே 5 மினிட்ஸ் ட்ரெண்டு புல்லாக மாறினா மட்டும்தான் அதுக்கான மொமெண்டம் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த இடத்தில் இப்படி ஒரு புல்லாக மாறினா மட்டும்தான் அதுக்கான மொமெண்டம் கிடைக்கும் போது நம்ம பிடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போது இன்றைக்கான மார்க்கெட் கண்டிஷன் அப்படின்னு பார்க்கும்போது 25,080 அப்படிங்கிற இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. 25,100 அப்படிங்கிறது நம்மளுக்கான ஸ்னைப்பர் தேரி பாயிண்டோட ஏடிஎம் ஸ்ட்ரைக்கு. ஓகேங்களா? அப்போ 80 100ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான இம்பாக்ட் ஜோனாக இருக்குது. அதுக்கு அபோவ் இருந்துச்சுன்னா 150க்கும், பிலோ இருந்துச்சுன்னா 50க்கும் போகிறதுக்கான சான்சஸை மார்க்கெட் கொடுக்குது. இதுதான் என்னோட கண்டிஷன். ஓகேங்களா? ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டோட ஓப்பன் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்றைக்கான மார்க்கெட் ஓப்பன் எங்கே நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குங்கிறத ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அரௌண்ட் 25,180 கிட்ட மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ நேரத்தோட க்ளோசிங்லேருந்து ஒரு 100 பாயிண்ட் அப்பர் சைடில் வந்து கிஃப்ட் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த கிஃப்ட் நிஃப்டி எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, அங்கே தான் ஓப்பன் ஆகிற கட்டாயம் இல்லை. அப்ராக்சிமேட்லி இந்த இடத்துல ஓப்பன் ஆகிற சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அப்போது இன்கேஸ் 150 அபோவ் மார்க்கெட் இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக அடுத்தடுத்து மார்க்கெட் மேலே போகக்கூடியது தொலைவு எங்கங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம், இல்லைங்களா? அப்போது 150 அபோவ் இருக்கும்போது ஸ்னைப்பர் தேரி நீங்கள் பார்க்கணும். ஸோ ஸ்னைப்பர் தேரி இப்படி 25,100 அப்படிங்கிற இருக்கக்கூடிய புட் செல்லர்ஸ் 63க்கு கீழே இருக்கும்போது 25,200 இருக்கக்கூடிய கால் செல்லர்ஸ் 112க்கு மேலே இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டில் மூமெண்டம். ஓகேங்களா? ஸோ இதுதான் கண்டிஷன். ஸோ புட்டோட பாயிண்ட் கீழே இருக்கும்போது 112க்கு அபோவ் இருந்தால் மட்டும்தான் இவனுக்கான மூமெண்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். ஓகேங்களா? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கால் செல்லர்ஸ் நேற்று பெரிய எந்த விதமான டிசிஷனும் மேக் பண்ணலை. ஸோ புட் செல்லர்ஸ் வந்து மார்க்கெட் அது ஸ்ட்ராங்காக இருந்தாங்க செகண்ட் ஹாஃபில். பட் கால் செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க எந்த விதமான டிசிஷன் எடுக்காமல் இருக்காங்க அப்படிங்கிறது லாஜிக்கலான ஒரு உண்மை. ஓகேங்களா? அப்போது இந்த காம்போ கரெக்டாக மீட் ஆகினா மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சென்செக்ஸோட எக்ஸ்பீரி நடக்கும். அப்படி இது நடக்கலாம் என்ன ஆகும், இவன் கீழே வரும்போது இவன் மேலே போகணும். ஓகேங்களா? அப்போ எப்படி பார்த்தாலும் நம்ம வழக்கமாக சொல்லக்கூடிய வேர்டு தான், இந்த லெவல்ஸுக்கு மீட் ஆகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு மொமெண்டமாக கேப்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறது மட்டும் தான் உண்மை. ஓகேங்களா? ஸோ மொமெண்டம் வேணும்னா வெயிட் பண்ணணும். ஒரு ஆப்ஷன் பையருக்கு மார்க்கெட்டில் மொமெண்டம் மட்டும்தான் ஒரே ஒரு ப்ராஃபிட்டாக இருக்கணும். நான் எடுத்துகிட்டு 1 மணி நேரம் உட்காந்து ட்ரேட் பண்ணி முடித்தேன் அப்படிங்கிறதெல்லாம் செல்லர்ஸ் பண்ணக்கூடிய வேலை, பையர்ஸ் கிடையாது. ஓகேங்களா? ஓகே. ஸோ அதனால் இப்போ சென்செக்ஸ் தனியான எக்ஸ்பெரி போட்டு சார்ட்லாம் ட்ராப் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த ப்ராபபிலிட்டிஸ் நடக்கும்போது சென்செக்ஸ் மூமெண்டம் ஆகும். இந்த ப்ராபபிலிட்டிஸ் நடக்கலாம் சைடு போய் முடிஞ்சிடும். ஓகேங்களா? தேங்க்யூ. கண்டிப்பாக இப்போ எல்லாருமே அந்த ப்ரீ சார்ட் வீடியோ அனலைசஸ் வந்து பார்த்து வந்துருப்பீங்க, கரெக்டுங்களா? இந்த ப்ரீ சார்ட் அனலைசஸில் வந்து நம்ம சில விஷயங்கள் சொல்லியிருந்தோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் ஃபஸ்ட்டு வந்து ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ் பாயிண்ட்டையும் ப்ரீவியஸ் டேயில் இருக்கக்கூடிய ஸ்னைப்பர் தேரியான ஏடிஎம் 25,100 மார்க் பண்ணி வைங்க. அதுதான் இன்னைக்கான இம்பாக்ட் ஜோன் அப்படிங்கிற சொல்லியிருந்தோமா?
ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீவியஸோட க்ளோஸ் மார்க் பண்ணுறேன். ஸோ 25,080 சம்திங்கில் இருந்தது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 25,100 கரெக்டுங்களா? அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இந்த லெவல்ஸ்ல இருந்து மேலே 50 பாயிண்ட்டும் இங்கேருந்து கீழே 50 பாயிண்ட்டும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா? அது போக டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி 1 hour ட்ரெண்டோட ஓபி டேப்படு ஒரு 5 minutes ட்ரெண்டு புல்லிஸாக மாறினா கூட மார்க்கெட் மேலே போகும். இந்த 1 hourோட 0.5 டிஸ்கவுண்ட் பேஸ் வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? ஓகே. ஸோ இப்போ இன்னைக்கோட மஸ்ட் மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆனது? எக்ஸாக்ட்லி நம்ம என்ன லெவல்ஸ் இம்பாக்ட் ஜோன், இது வந்து எந்த ஒளிவு முறையுமே இல்லை பாருங்க. திடீர்னு வந்து ஒரு லெவல்ஸ் நான் போட்டு போகல. இந்த லெவல்ஸ் எப்படி வந்திருக்கு, ஏன் இதை நான் போடுறேங்கிறத காலையில் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். அது ஒரு இம்பாக்ட் ஜோன்னு சொல்லியாச்சு. இம்பாக்ட் என்னங்க, இந்த பிளேஸ் வந்து மார்க்கெட் வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்ண போகுது அப்படிங்கிறது தான் இம்பாக்ட் ஜோன். கரெக்டுங்களா? அது நடந்திருக்கா இல்லையா? நடந்திருக்கு. சரிங்க. இப்போ எனக்கு மார்க்கெட் ட்ரெண்டு அப்படின்னு பார்க்கும்போது புல்லாக மாறிட்டாங்க. இந்த மேஜர் ஹைக்கும் லோக்கு பிட்வீனில் மைனஸ் ஸ்ட்ரக்சர் புல்லிஸாக மாறிடுச்சு. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஒரு 1 hourோட ஓபி ஜோனில் 1 minute ட்ரெண்டு புல்லிஸாக மாறினா கூட எனக்கு என்ன மார்க்கெட் வந்து மேலே போக ஸ்டார்ட் பண்ணிடும் அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்மளோட பழைய வீடியோஸ்லாம் நிறைய சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? ஓகே. இப்போது இது இந்த லெவல்ஸ்க்கு மேலே இருக்குது. இப்போ அப்படியே ஸ்னைப்பர் கான்செப்ட் எடுத்து பார்க்குறோம். இங்கே எவ்வளோ பேர் இந்த இடத்துல ட்ராப் மாட்டினீங்க, இது வந்து நம்ம பல தடவை இந்த வீடியோலையுமே சொல்லியிருக்கோம். பட் இருந்தாலும் எவ்வளோ பேர் லைவ் மார்க்கெட்டில் இதை வந்து பார்க்காம விட்டீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்கிறோம், இப்படி வரலாம், இப்படி பிரேக் அவுட் பண்ணி இப்படி போகலாம், இல்லை இப்படி இருந்து இப்படி போகலாம். இந்த 3 கான்செப்டில் ஏதாவது ஒன்று தான் அது இதில் நம்ம மார்க் பண்ணி சொல்கிறோம், இதான் நடக்க வாய்ப்பு இருக்குங்கிறத சொல்கிறோம். கரெக்டுங்களா? அப்போது இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு 15 minutes நம்ம மார்க்கெட் எப்பவுமே விட சொல்லிடுவோமா, விட்டாச்சுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு 15 minutes என்ன பண்ணியாச்சு, ஸ்னைப்பர் தேரி பாயிண்ட்டு லோ கீழே பிரேக் அவுட் அப்படிங்கிறது நடந்துருச்சு. ஓகேங்களா? திரும்ப கீழே இருந்து என்ன பண்ணிட்டான்னா ஃபோர்ஸை மேலே பிரேக் அவுட் பண்ணிட்டான். ஓகே. அப்போ இந்த ஃபோர்ஸ் பிரேக் அவுட் பார்த்தா இங்கே நிறைய பேர் என்ன திங்க் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, அதான் கீழே இருந்து மேலே பிரேக் அவுட் பண்ணிட்டானே, அப்போ கண்டிப்பாக இங்கே இருந்து இப்படி போக போகுதுன்னு நினச்சிருப்பீங்க. இது யாரெல்லாம் இப்படி எதிர்பார்த்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எஸ் அப்படிங்கிற கமெண்ட் கொடுங்க. ஓகேங்களா? ரெண்டாவது, இந்த பிளேஸஸ் வந்து மார்க்கெட் இப்படி போகணும் அப்படின்னா ஸ்பாட் நம்மளுடைய 25,100 அப்படிங்கிற ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஆன லெவல்ஸுக்கும் 25,080 அப்படிங்கிற ப்ரீவியஸோட க்ளோஸுக்கும் கீழே இருந்திருக்கணும். அது இருந்துச்சா ப்ரோ? அது செக் பண்ணிங்களா ப்ரோ யாராவது மார்க்கெட்டில், லைவ் மார்க்கெட்டில்? எத்தனை இதை பார்த்தீங்க இந்த இடத்தில்? அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், சாலிடாக இந்த 2 லெவல்ஸுக்கு மேலே உட்காந்துட்டான். இந்த 2 லெவல்ஸ்க்கு மேலே யார் உட்காந்துருக்கா, இன்ஸ்டியூஷன் வந்து புட் செல்லர்ஸ், அதாவது 25,100 இருக்கக்கூடிய புட் செல்லர்ஸ் மார்க்கெட்டில் வந்து பை பண்ணணும்னு நினைச்சாலும், அதுக்கு மார்க்கெட்டில் பை பண்ண என்ன அர்த்தங்க, அவனோட பொசிஷன்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே போகணும் இல்லைங்களா? அப்படி நினைச்சும் ஆப்பன் இருக்கக்கூடிய செல்லர்ஸ் என்ன பண்ணல, செல்லிங் ஸ்ட்ராங் ஆகலை. இட் மீன்ஸ் கால் செல்லர்ஸ், அதான் அந்த லெவல்ஸு. ஓகேங்களா? அதனால் வெறும் ப்ரீமியம் மட்டும் ஒன்றுமே பண்ண முடியாதான் நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அப்போ இந்த ஏபிசி அப்படிங்கிறதே ஒரு ஃபேக் தான் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிச்சிருக்க முடியும்? இந்த 2 லெவல்ஸுக்கு கீழே வரலையே, பின்ன எப்படி மார்க்கெட் புட்டோட ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும்? திங்க் பண்ணி பாருங்க. கரெக்டுங்களா? சரிங்க. அப்போ புட்டோட ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலைன்னா என்ன நடக்கணும்? கண்டிப்பாக காலோட ப்ராஃபிட் புக்கிங் நடக்கணும். ஸோ அப்போது இந்த பிரேக் அவுட் வந்து ஃபேக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அப்போ எப்போ ஸ்னைப்பர் தேரி பாயிண்ட் போல அகைன் கீழே போகுதோ அப்போவே அவன் என்ன பண்ணிடுவான், பைக் வந்து ரெடி ஆயிடுவாங்க. இது ஒருவேளை காம்போவை எனக்கு வந்து இங்கே மீட் ஆயிடுச்சுன்னா அது வேற மாதிரி நெக்ஸ்ட் மாதிரி இருந்திருக்கும். பட் இருந்தாலும் விட்டு கொடுக்கவில்லை, காம்போ மீட் ஆனது. ஓகேங்களா? ஸோ ஜிக்ஸாக் அடித்தா மார்க்கெட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா தெளிவாக பறந்துட்டான். சரி, ஓகே ப்ரோ, இதெல்லாமே முடிஞ்சு போன ப்ரோ ஈஸியாக இருக்கும். இதுக்கு கன்ஃபர்மேஷன் வேறு ஏதாவது கிடச்சிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், கண்டிப்பாக கிடச்சிருக்கேன். நம்மளுடைய இந்த கீ லெவல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த கீ லெவல்ஸ் படி பார்க்கும்போது மார்க்கெட் அப்படிங்கிறது காலையில் இதை பிரேக் அவுட் பண்ணிட்டான் இல்லைங்களா? ஸோ இதோட க்ளோஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25,150. ஸோ நீங்கள் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அழகாக கண்டுபிடிச்சிடலாம். இதில் ஆல்ரெடி நம்ம ஒரு லெவல் சொல்லி கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா? நேற்று கூட ஒரு லெவல்ஸ் போட்டிருந்தோம்ல, அதுபடி லெவல்ஸ் போட்டிங்கன்னா செல்லர்ஸ் யார் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க தெரிஞ்சிடலாம். இப்போ நான் அதே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 25,150 அப்படிங்கிற லெவல்ஸ் நமக்கு இருக்குது.
25,150 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸை நான் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒருவேளை மார்க்கெட் அப்படிங்கிறது இங்கேருந்து இப்படி கீழே வரப்போகுது அப்படிங்கிற கண்டிஷனில் இருந்துச்சு அப்படின்னா காலோட லோ பாயிண்ட் பிரேக் அவுட் பண்ணி கீழே இருக்கணும். ரெண்டாவது புட்டோட ஹை பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கணும். அதாவது இங்கே செல்லர்ஸ் வந்துட்டா இங்கே செல்லர்ஸ்லாம் பையராக மாறிட்டாங்கிறது. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு செல்லர்ஸ் வரணும். ஓகேங்களா? ஸோ ஒரு 9:35 எனக்கு லோயர் சைடு பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. திரும்ப ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் விட்டுறலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு 9:35க்கு மேலேருந்து கீழே பிரேக் அவுட் பண்ணியிருக்கானா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த லெவல்ஸ் எடுத்து பார்க்குறோங்க. அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா எனக்கு இந்த பிளேஸ் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 9:40க்கு ஒரு பிரேக் அவுட் சினாரி கொடுக்குதா. இங்கே கொடுத்தது எனக்கு என்னது ஆக்சுவலி 9:35க்கு, ஆனால் 9:40 இங்கே அப்பர் சைடு பிரேக் அவுட் சினாரி மாதிரி கொடுக்குதா. இது சினாரி தெரியுது எல்லாத்துக்குமே. ஸோ அப்போ தெரியுதுல அப்புறம் என்ட்ரி தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதான் அந்த இடத்துல தப்பு. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸோட ஹைக்கு மேலே பாடி க்ளோஸே ஆகலை இல்லைங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நம்ம இப்போ ரெகுலராக பார்த்தீங்கன்னா என்ட்ரிஸ் எல்லாமே எத்தனை மணிக்கு இந்த காம்போ 10:30க்கு அடிச்சிருக்கானா. அதே 10:30க்கு நம்மளுடைய இதை பார்க்கலாம் 10:30க்கு இல்லைங்களா. ஓகே. ஸோ கரெக்டாக அந்த 10:30க்கு பார்த்தீங்கன்னா கீழேருந்து அழகாக மேலே பிரேக் அவுட் பண்ணிட்டானா. இந்த பிரேக் அவுட் ஆகும்போது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இவன் அழகாக கீழேருந்து மேலே பிரேக் அவுட்டு, இவன் மேலேருந்து கீழே பிரேக் அவுட். 10:30 தெரியுதுங்களா, கிளாரிட்டி தெரியுதா. அப்போது செல்லர்ஸோட கண்ட்ரோலில் தான் புட்டோட ப்ரீமியம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சா. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணியாச்சு, இங்கேருந்து இவன் கீழே போகும்போது அழகாக இவன் தூக்கிட்டு போயிட்டான் மார்க்கெட்டை. இந்த ஸ்கொயர் நம்பர் வந்து 81 கிட்ட வச்சா கூட 100, 121 அப்படிங்கிற டார்கெட் அடிச்சிருச்சு. அது போக 144ம் அடிச்சிருச்சு மார்க்கெட்டில். நம்மளுக்கு தேவை 2 ஸ்கொயர் நம்பரே போதுமானதா. இது எப்படி அப்படிங்கிறது அடுத்த ஒரு மென்டார்ஷிப்பில் ஃபஸ்ட் நம்ம கொடுப்போம். அதுக்கப்புறம் நம்மளுடைய சில்வர் கோல்டு மெம்பர்ஸ்க்கு யூடியூபர்லாம் கொடுப்போம். ஓகேங்களா. ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் தான். ஜஸ்ட் எந்த இடத்துல செல்லர்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா. ஸோ சிம்பிள் லாஜிக் தான். இதில் ஒன்றும் மறைக்கிறதுக்கான விஷயம் எதுவும் கிடையாது. நம்ம சீக்கிரமே அப்டேட்டில் அதிகமாக சொல்ல போகிறோம். ஏன் நம்ம வந்து புட்சைட் இன்னைக்கு போயிருக்க மாட்டோங்கிறதுக்கான காரணம் இந்த அருக்கு பாதை இல்லைங்களா. இந்த ஏபிசி பேட்டர்ன் போட்டும் என்ன பண்ண முடியல மார்க்கெட்டில், இந்த 2 லெவல்ஸுக்கு கீழே போகவே முடியல. இதுதான் லாஜிக்கு. சரி ப்ரோ, அப்போ அடுத்து மார்க்கெட்டோட கண்டிஷன் என்னவா இருக்குது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், உன்னோட ஓபி டேப்டு 5 மினிட்ஸோட ட்ரெண்டு மேஜர் ட்ரெண்டு எனக்கு வந்து புல்லாக மாறிடுச்சு. அப்போ இனிமேல் என்ன ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரணுமா என்ன. கண்டிப்பாக தேவை கிடையாது. ஸோ என்ன நடக்கலாம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி 0.5 0.6 இந்த ஒரு டவுன் ட்ரெண்டுக்கான டிஸ்கவுண்ட் பேஸில் டார்கெட் அடிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஓவராலாக மார்க்கெட்டோட ஒரு சினாரியோ படி பார்க்கும்போதும் இந்த ஓவராலான ஸ்ட்ரக்சரை ட்ரா பண்ணி பாருங்கள். எக்ஸாக்ட்லி எங்கே டேப் ஆகிதான் தெரியும். டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்லேருந்து ரிவர்சல் ஆகிறானா. அப்போது இந்த ஆல் டைம் ஹையை வந்து கண்டிப்பாக நம்ம 25,800க்கு போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். ஆனால் உடனேலாம் போகாதுங்க. மார்க்கெட் அப்படிங்கிறது லிக்விடிட்டி பேஸ் பண்ணியும் சப்ளை டிமாண்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போதைக்கு மார்க்கெட் 2 புல்லிஸ் ஆயிடுச்சு. அதெல்லாம் ட்ராவலுங்கிற அடுத்தது சப்ளை சொல்லுங்க கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டே இருக்கும். அது எப்போ நம்ம 25,800 அப்படிங்கிற லெவல்ஸை டேப் ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு டவுன் ட்ரெண்டும் பேரிஸாக மாறாமல் வெறும் ரீட்ரேஸ்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா திரும்ப மார்க்கெட் மேலே போகும்போது வரும். இதுக்கு எல்லாமே நம்மளுக்கு அன்னன்னைக்கான டே சேலர்ஸ் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண தான் போகிறாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த டே சேலர்ஸ் ஹெல்ப் பண்ணுறதுனால தான் இங்கிறதே மார்க்கெட் ரிவர்சல் ஆக போகுதுங்கிறத கணிச்சோம். 0.5 0.6 கண்டிப்பாக வரக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். அது போக அடிஷ்னலாக இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் திரும்ப ரிவர்சல் ஆகிட்டு இந்த 0.5 0.6 போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத சொல்லியிருக்கோம் இப்போ. ஓகேங்களா. ஓகே, இது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அன்னன்னைக்கு இருக்கக்கூடிய டே சேலர்ஸோட டாமினேஷன் அதிகமாக இருக்கணும். கால் செல்லர்ஸோட டாமினேஷன் அதிகமாக இருக்கும் போது மார்க்கெட் டைரக்ஷன் கீழேயும், புட் செல்லர்ஸோட டாமினேஷன் அதிகமாக இருக்கும்போது மார்க்கெட் டைரக்ஷன் மேலேயும் போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். அது உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுப்பா அப்படின்னா தமிழ் ஸ்டாக் கண்டுபிடிச்ச ஸ்னைப்பர் தேரி அப்படிங்கிறது கிறிஸ்டல் அண்ட் கிளியராக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகுது. ஓகேங்களா. தேங்க்யூ. ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ கண்டினியூஸாக பார்த்தவங்க மறக்காம லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய லைக்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட வீடியோ மோர் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் போய் சேரும். அவங்களும் பயனடைகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். தேங்க்யூ.